ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். பொங்கலுக்கு வாங்கின கரும்பை போதுமான அளவுக்கு சாப்பிட்டு இன்னும் மிச்சம் இருக்கா, என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? கரும்பை பயன்படுத்தி பொங்கல், பாயாசம், பர்ஃபி, ஹல்வான்னு எக்கச்சக்கமான ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அருவாளை பயன்படுத்தி கரும்பை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன துண்டுகளை 4 பீசஸாக குறுக்கால் கட் பண்ணி எடுத்து நைஃபை பயன்படுத்தி அந்த கரும்பு தோலை இப்படி சீச்சு எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி குட்டீஸ் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹார்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் விட்டுருங்க, அந்த சாஃப்டாக இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கரும்பையும் ஒரே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரும்பு எடுத்து சேர்த்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோடில் 2 தடவை 1 செகண்ட் அப்படி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அரைச்சோன்னா நல்லா இப்படி பொடி மாசாக சூப்பராக அரைப்பட்டுரும் பாருங்கள். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டுறதுக்கு பெரிய துவாரங்கள் கொண்ட பெரிய ஃபில்டர் பயன்படுத்தலாம். அரைச்ச கரும்பை சேர்த்து நல்லா கரண்டி பயன்படுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 3/4 ஜூஸ் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கையால் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டோன்னா மிச்சம் மீதி இருக்க எக்ஸ்ட்ராக்ட் கூட கீழே இறங்கிரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக இறங்குது. அரைச்சதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நமக்கு ஒரு 1/2 டம்ளர் ஜூஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா கரும்பு துண்டுகளையும் பயன்படுத்தி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய துவாரங்கள் கொண்ட ஃபில்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ அடுத்து சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி துவாரங்கள் இருக்கக்கூடியது அதையும் வச்சு இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணோன்னா இந்த கரும்போட செக்க மிச்சம் மீதி இருக்கிறதுலாம் நீட்டாக வந்துடும். வீட்டிலே தயாரித்த கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சா அட்டகாசமான கரும்பு ஜூஸ் ரெடி. பட் நம்ம இன்றைக்கி ஜூஸ் செய்ய போகிறதில்ல, ஒரு ஸ்வீட் தானே. ஸோ அரைச்சி வச்சுருக்க கரும்பு ஜூஸ் எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஜூஸ் கொதிச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நுர வந்துடும். இந்த நுர மேலே வந்திருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரண்டியை பயன்படுத்தி எடுத்துருங்க. ஏன்னா இந்த நுரையில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இப்படி முடிஞ்ச அளவுக்கு அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த கரும்பு ஜூஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சரிசியை 1/2 டம்ளர் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அந்த ஊறின பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறமா சுவைக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக அளவாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த கரும்பு ஜூஸில் அந்த அரிசி நல்லா கொதிச்சு வெந்துடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்காக 1/2 மூடி தேங்காய் எடுத்து கெட்டியான தேங்காய் பால் ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சப்போஸ் தேங்காய் பால் ரெடி பண்ணுறது லாங் ப்ராசஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நார்மலான பாலை சூடு பண்ணி ஆற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நமக்கு பிடித்தமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பாதாம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதில் பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட்டில் க்ரீன் இருந்தால். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை பாயாசம்னு சொல்லலாம், கீர் சொல்லுவாங்க, இல்லாட்டி பொங்கல்னு கூட நம்ம சொல்லலாம். பட் நம்ம விருப்பம் தான். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை பஞ்சாபில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. எவ்ரி டைம் இந்த கரும்பு சீசனில் இதை செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது. நம்மளும் வெல்லம், சர்க்கரை அப்படி இப்படின்னு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரும்பு ஜூஸை டைரெக்டாக சேர்த்து ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இதை சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் மாதிரியே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.